செந்தில் மற்றும் சந்தோஷ் என்ற இரு சகோதரர்கள் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தார்கள். செந்தில் மூத்தவன், மிகவும் பொறுப்பானவர். சந்தோஷ் சிறுவன், விளையாட்டுத்தனமானவர். இருவரும் தங்களது நலன்களை விட ஒருவருக்கொருவர் முக்கியமாக கருதினர். ஒரு நாள் அவர்கள் தந்தையிடமிருந்து ஒரு பெரிய பழத்தோட்டத்தை பெற்றுக்கொண்டனர். அங்கே மாம்பழங்கள் மிகவும் நன்றாக வளர்ந்தன. இருவரும் சேர்ந்து மரங்களை பராமரித்தனர். ஆனால் ஒருமுறை அவர்கள் உண்டான பழங்களை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று வாதம் ஏற்பட்டது. சந்தோஷ் கூறினான், நான் சிறுவன், எனக்கு அதிகமான பழங்கள் வேண்டும். செந்தில் சிரித்துக் கொண்டு சொன்னான், ஆனால் நான் தான் அதிகம் உழைக்கிறேன். அவர்களின் தாயார் இந்த பேச்சை கேட்டார். அவர் ஒரு பரிந்துரை செய்தார். மக்களே, நீங்கள் இருவரும் ஒன்றாக இந்த தோட்டத்தை கவனிக்கிறீர்கள். நீங்கள் கிடைக்கும் அனைத்து பழங்களையும் கிராமத்தினர் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் நன்றாக இருப்பதே உங்கள் சந்தோஷத்துக்கு முக்கியம். தாயின் வார்த்தைகள் இருவரையும் ஆழமாக முடிவு செய்ய வைத்தன. அன்றிலிருந்து அவர்கள் மாம்பழங்களை பகிர்ந்து கிராமத்திற்கு பொது நலனில் பயன்படுத்தினார்கள். கிராம மக்கள் அவர்களை மிகவும் மதிக்கத் தொடங்கினர். செந்தில் சந்தோஷிடம் சொன்னான், நாம் எதையும் பகிர்ந்து கொண்டால் அதனுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். சந்தோஷ் முகத்தில் பிரகாசமான புன்னகையுடன், சரியாக சொன்னாய் அண்ணா என்றான். இந்த கதையினால் அவர்கள் மட்டும் அல்ல, கிராமம் கூட அன்பும் பகிர்வும்